அண்ணன் சீமான் அவர்கள் சர்ச்சைக்குள்ள சிக்கி சர்ச்சையிலேயே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2025 யாராருக்கோ என்னென்னவோ அமைஞ்சது. அண்ணன் சீமானுக்கு இப்படி அமையணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாவும் இருக்கு, கஷ்டமா இருக்கு. அதே சமயம் சிரிப்பாவும் இருக்கு. என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வேட்பாளருக்காக பிரச்சாரத்துல மேற்கொள்ளும் பொழுது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு 3வது முறையா உங்க கிட்ட பிச்சை எடுக்கிறேன். எனக்கு தயவு செய்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஓட்டு கேக்குது. ஓட்டு கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அந்த பகுதியில திராவிடருக்கு ஒரு பெரியார், தமிழருக்கு 1000 பெரியார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் லைட்டா என்ன பண்ணியிருக்காரு, பெரியார் மேல பாசம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காரு, தூவி விட்டுருக்காரு. ஆனா அங்க ஒரு பப்பு வேகல அப்படின்றதுதான் ரொம்ப நிதர்சனமான உண்மையா இருக்குது. சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி இந்த அளவுக்கு இழிவா பேசிட்டு பெரியார் மண்ணில இப்படி கையேந்தி நிக்கிறது ரொம்பவே வேதனைக்குரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.